எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய அங்கன்மா ஞால மஞ்ச அந்த பதியத்துல 2வது பாடலை பார்ப்போம். எல்லாம் சிங்கவேல் குன்றம் கோகுலத்தை சொல்ற பாட்டு. இதெல்லாம் 10 பாட்டு அதே தான் சொல்றேன், கேட்டுக்கோ. அழைத்த பேழ்வாய் கோலையிற்றோர் கோளரியாய் அவுணன் கொலைக்கையாளன் நெஞ்சு இடர்ந்த கூறுகிற ஆளனிடம் மலைத்த செல் சாத்து எரிந்த பூசல் வன்துடி வாய் கடுப்ப சிலைக்கை வேடர் தெழிப்பு அறாத சிங்கவேல் குன்றமே. பாட்டு சொல்லும்போது அழைத்த பேழ்வாய் ஓலையிற்று ஒரு கோளரியாய் அவுடன் கொலைக்கு ஆளன் நெஞ்சிருந்த கூறுகிற ஆளனிடம் மலைத்த செல் சாத்து எரிந்த பூசல் வன்துடி வாய் கடுப்ப சிலைக்க வேட தெழிப்படாத சிங்கவேல் குன்றமே. இது பாட்டு சொல்றது விதம். எல்லாமே எனக்கு இந்த சாத்துப்புற பாத்திரங்கள் எல்லாமே தெரியும். அது சொல்றேன். இப்ப இதோட அர்த்தத்தை சொல்றேன், கேட்டுக்கோ. அழைத்த பேழ்வாய், அழைத்தன்னா இந்த இடத்துல அழிஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. அழைத்து வாய் மட்டும் அசைஞ்சுட்டே இருக்கான், கர்ஜிக்கிறதான், கர்ஜிச்சுட்டு அசை போடுறதான் வாயா. அது நீங்க கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த பொல்லாத மிருகங்கள்லாம் அதுவும் சிங்கம் நிறைய பண்ணோம். அது மாதிரி கர்ஜிச்சுட்டு வாயை அந்த வாயை அசைக்கும், அசை போடும். அதுதான் தொழாவும். அப்படியே அப்படி எப்படி தொழாவும். பசின்னா ஏதாவது மிருகம் வேட்டை கிடைக்குமான்னு கத்திட்டு அப்படியே தொழாவும். அதுதான் அழைத்த பேழ்வாய். பேழ்னா பெட்டி, பேழ்னா பெட்டி. நமக்கு பேழைன்றோம் பாருங்க. பேழ்னா பெட்டி. அந்த வாய பெட்டி மாதிரி வாயம் அவ்வளவு பெருசா வாயை திறந்ததுன்னா பேழ் வாய். அந்த வாய் வால் எயிற்றோன். வால்னா கத்தி, நமக்கு தெரியும். எயிறு என்ன பற்கள், வால் போன்ற பற்களா, வால் போன்ற கூறிய பற்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல வால் எயிற்று ஓர், வால் எயிற்று ஓர் கோளரியாய். கோளரின்னா சிங்கம், ஞாபகம் வச்சுங்க. கோளரின்னா சிங்கத்துக்கு பேர் கோளரின்னு ஒரு பேரு. கோளரியாய் சிங்கத்தோட உருவமா இருக்கு. அவுணன், அவுணன்றது இரண்யன். இரண்யனுக்கு பேரு அவுணன் பேரு. இரண்யம்னாலே தங்கம். இந்த பாட்டிலே கூட ஒரு இடத்துல பொன்பெயர்னு வரும். அந்த இதோட இரண்யனை சொல்லும் போது பொன்பெயரும் ஏதமில் தண்ணீரை வவ்வியாக வள்ளுகிறான் இந்த மாதிரம் செல்லு அந்த பாட்டு வரும். அது பின்னாடி வரும். அது சொல்றேன், 4வது பாட்டுன்னு நினைக்கிறது அந்த பாட்டு. அந்த அது மாதிரி இதுல வள்ளு அவுணன் கொலைக்கையாளன். கொலைக்கையாளன்றதுக்கு இந்த இடத்துல நிறைய சொல்லணும். இரண்யன் பண்ணிக்கிற கொலைக்கு அளவே இல்லை. இரண்யன் பயங்கரமான பலசாலி, பீமனுக்கு ஈடான சக்தி உடையவனாம். பீமனுக்கு நம்மளுக்கு மனுஷனை போல 1000 யானைகள் பலம். யானைக்கு மனுஷனை போல 1000 மனிதர்களுடைய பலம். பீமனுக்கு 1000 யானைகளுடைய பலமா. அப்ப பாத்துங்க, அதாவது பீமனுக்கு ஈடான பலம் உள்ளவனா. பீமனுக்கு ஈடான பலம் உள்ளவன் இரண்யன் ஒண்ணு, கீசகன் ஒருத்தம். கீசகன் கதையை சொல்றேன். கீசகன் அது ஒரு நாள் சொல்றேன். அந்த மாதிரி அந்த இரண்யனோட இரண்யன்றது சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான பலசாலி, பயங்கர பவர்ஃபுல் ஹேண்ட். அவன் மாதிரி ஒரு வெற்றியாளன் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் அவனை ஜெயிக்கவே முடியாதவன். நிறைய வரங்கள் வாங்கினவன். வரங்கள்லாம் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறான். அதுதான் அந்த மாதிரி தான். இதுதான் போலின்னு. இது வரத்தை வாங்கிட்டு அதை வரத்தை வாங்குற வரைக்கும் அந்த இடத்துல பண்றது இல்லை. வாங்கினப்போ ஒரு மமதம் வந்துடுது. நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு வரம் படிச்சவா யார் இருக்கா அப்படின்னு வந்த உடனே அதுக்கப்புறம் துர்ச்செயல்களில் ஈடுபடுறது. ராவணன் அது மாதிரி தான். ராவணன் பரமசிவனை தவம் பண்ணி வரம் வாங்கும்போது அவன் ரொம்ப கொடிய தவங்கள்லாம் பண்ணி உண்மையான பக்தியோட தான் வாங்கினான். வாங்கினப்புறம் நம்ம கிட்ட இவ்வளவு பக்தி இருக்கு, இவ்வளவு நம்ம கிட்ட சக்தி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த மமதம் வந்துடுறது. அந்த இது கெட்டு போறது, ஒரு துருப்பிடிச்சு போறது. அது மாதிரி அதெல்லாம் போலி. அதுதான் கொலைக்கை ஆளன் அவுணன். கொலைக்கையாளர்னா அவ்வளவு கொலைகளை பண்ணிருக்கான். இரண்யான மகன் சொல்றோம். இரண்யான மகன்றதை நீங்க மாத்தி நாராயண மகன் சொல்லிட்டீங்கன்னா போச்சு. அவ்வளவு கூட்டமா கொண்டான். 1000 பேர் நாராயண மகன் சொன்னாங்கன்றதால 1000 ரிஷிகளை கொண்டான். எவ்வளவு ரிஷிகளை கொண்டிருக்கான். ரிஷிகளை கொன்றதெல்லாம் பெரிய பாவம்.
ஒரு மனிதனை கொல்ற ஒரு ரிஷியை கொண்டா 1000 மனித உயிர்களை கொண்டதுக்கு சமமா. ஏன்னா ரிஷிகள் வந்து அவ்வளவு புண்ணியாத்மா. அதனால புண்ணியாத்மாக்களை கொலை செய்யும் போது 1000 மனிதர்களுடைய கொலை பண்ண பாவம் வந்து சேரணும். எல்லாம் 1000 வருது பாருங்க. 1000 மனிதனுடைய கொலை பண்ணா என்ன பாவமோ அந்த பாவம் ஒரு ரிஷியை கொண்டா வைப்பான். இவன் எத்தையோ கூட்டமா ரிஷிகளை கொண்டிருக்கான். அதனால கொலைக்கு ஆளுன்றது கரெக்ட். கொலைக்கு ஆளன் நெஞ்சு இடர்ந்த, நெஞ்சுன்றது மாறு, இடர்ந்தன்றது வந்து கிழிக்கிறது. அதாவது கிழிக்கிறதுலயே கிழித்தன்றது வேற, இடர்ந்தன்றது வந்து ரொம்ப ஈஸியா கஷ்டமில்லாத கிடந்த. அதான் நெஞ்சு கிழிக்கிறது வந்து சாதாரணமா சர்வசாதாரணமா கிடந்த அப்படி காலில் இடர்றதுன்றோம்ல, அது மாதிரியா. அது கையை போட்டு மாறுக்குள்ள நுழைச்சு கையை அப்படியே அந்த மாரை உடைச்சு கிழிக்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணாங்க. நெஞ்சு இடர்ந்த கூர் உயிர் ஆளனிடம். கூர்னா கூர்மையான, உயிர்ன்றது வந்து நகம். சிங்கத்தோட நகத்துக்கு பேரு உயிர்ன்றது நகம். எயிருன்னா பல்லு, உயிர்னா நகம். ஞாபகம் வச்சுக்கோ. உயிர் ஆளனிடம். அந்த மாதிரி அந்த 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 நெஞ்சு, அவனோட நெஞ்சு கிழிச்ச அந்த நரசிம்மரிடம்ன்ற அர்த்தம். கூறுகிறாரிடம், கூறுகிற ஆளன் இடம். இடம்ன்றது அவனுடைய இடமா. அது அவோன்றது நரசிம்மரோட இடம்வா. நரசிம்மருக்கு சொந்தமான இடம். கூறுகிற ஆளனிடம், அவன் கூறுகிற ஆளனுடைய இடம். அந்த இடத்துல மலைத்த செல்சாத்து. மலைத்த, மலைத்தன்னா அந்த மலைச்சு போறது இல்லை, மலையை சார்ந்தன்னு அர்த்தம். மலைகளில் வாழ்கின்ற மலைகளில் வாழ்கின்ற மலைவாழ் மக்கள். செல்லுதான் அவங்க நடந்து போகும்போது செல் சாத்து. சாத்துன்னா அப்போதுன்னு அர்த்தம், பொழுதுன்னு அர்த்தம். சாத்துன்றது வந்து பொழுதுன்னு ஒரு அர்த்தம். மலைத்த செல் சாத்து. அந்த மலைவாழ் மக்கள் செல்லுகின்ற போது எரிந்த பூசல். அவங்களுக்குள்ள அவங்க வந்து அதிக படிப்பறிவு இல்லாதவங்க, உண்மையான பக்தர்கள் தான். உண்மையான பெருமாள் பக்தி, நரசிம்ம பக்தி நிறைய உண்டு. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா போன நேரமே உங்களுக்கு, ஒரே இடம் உலகத்திலேயே ஒரே இடம் நரசிம்மருக்கு பலி கொடுக்குற இடம் அதுதான். பாவனா நரசிம்மர் தான். நானும் போனோம் அந்த இடத்த. போன தடவை வந்தப்போ பார்த்தோம் அந்த இடத்துல. போன தடவை நாங்கள் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம், எவ்வளோ தரம் போயிருக்கோம், எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம். அது சொல்லவே முடியாது. நாங்கள் போன தடவை போனப்ப அந்த அந்த கொலை பண்ற இடம் அங்கே எதிரியா தான் இருந்தது. நரசிம்மருக்கு நேரம் எதிரியா 100 அடிக்குள்ளேயே இருந்தது. அப்புறம் இவர் வந்து எவ்வளோ சொல்லி ஜியர்லாம் போய் சொல்லி எவ்வளோ சொல்லி கிளிதான் அதை மாற்றினான். அதை மாற்றி இப்போ கொஞ்சம் கீழே வச்சிருக்கா போல் இருக்கு. முதல்ல சொன்னப்போ ஒத்துக்கல. அவர் வந்து எங்கள் மாப்பிள்ளை, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை செஞ்சுலட்சுமி, எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கா, எங்கள் மாப்பிள்ளை அவருக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டான். அது மாதிரி கொலைக்கு இந்த வளைத்த செல்சாத்து எரிந்த பூசல். அது மாதிரி அந்த மலைவாழிகள் நின்று கச்சம் பேசிட்டு போயிட்டு இருக்கும் சத்தமா. அது பாட்டு எரிந்த பூசல் ஒருத்தருக்குள்ள சத்த சண்டையும் போடுவான். வன்துடி வாய் கடுப்ப. வன்துடி வன்மையான சொற்களை வச்சு பேசுறாங்களாம். துடிப்பான வாய் வன்மையான பேச்சுக்களை பேசுதான். வன்துடி வாய் கடுப்ப. கடுப்பன்னா கோவம். கடுப்புன்றது இந்த இடத்துல கோவம். கடுப்ப அந்த மாதிரி மலையில வாழ்கிற ஜனங்கள் வந்து அது மாதிரி அந்த கண்டபடி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் திட்டின்னு போயிட்டு இருக்கலாம். அந்த போயிட்டு இருக்கும் போது அப்படின்னு அர்த்தம். அந்த இதுல ரோட்ல அந்த இடத்துல அந்த காட்டை போயிட்டு இருப்பாளாம். வேற யாரும் இருக்க மாட்டாளாம். அதை சொல்ற அவர் தான் அவாதான் போயிட்டு இருப்பா. சிலைக்கே வேடர். அடுத்தது வந்து சிலைன்னா வில்லு, வில்லம்பு. வில்லம்பை கையில் உடைய வேடர்கள். அதான் சிலைக்கே வேடர். சிலைக்க கையில இதை வச்சுட்டு இருக்க, அந்த வில்லம்பை வச்சுட்டு இருக்க, அந்த வேடர்கள். தெழிப்பு அறாத. தெழிப்புன்னா அதிகாரம். தெழிப்புன்றது வந்து என்ன, அங்க ரூல் பண்றது அவங்களோட ரூலிங் தான். சிலைக்கிய வேடரோட ரூலிங் தான். இந்த மலைவாழ் மக்கள் இருக்காளே அவள்லாம் அந்த சிலைக்கிய வேடரை கண்டா பயப்படுவா. ஏன்னா கையில வில்லு வச்சு அம்பு வச்சுருக்கா இல்லையா, அம்பு விட்டுருவா. அதனால அவளை கண்டா பயப்படுவா. அதனால அதிகாரம்ன்றது யாருன்னா சிலைக்கிய வேடர் தான். கையில சிலை வச்சுருக்க வேடர் தான். தெழிப்பு அதிகாரம் அறாத. அதாவது அறாதன்னு அந்த இடத்துல குறையாதன்னு அர்த்தம். தெழிப்பு அறாத, அவருடைய அதிகாரம் குறையாத. சிங்கவேல். சிங்கம் அந்த நரசிம்மம். சிங்கவேல். வேல்னா ராஜா. சிங்கவேல் குன்றமே. அந்த மலைக்கு ராஜாவா இருக்கிற அந்த வேழம்னா மலைன்னு ஒரு அர்த்தம், குன்றம்னு ஒரு அர்த்தம், யானைன்னு ஒரு அர்த்தம், நிறைய இருக்கு. ராஜான்னு ஒரு அர்த்தம் எல்லாம் இருக்கு. சிங்கவேல் தான் சிங்கத்துல சிங்க ராஜாவா அவர்கள் வசிக்கின்ற அந்த மலை குன்றம்ன்றது அந்த சின்ன மலை அப்படின்னு சொல்ற அந்த குன்றத்துல தான் இருக்கார்
அப்படின்னு நான் நம்ம இது திருமங்கையாழ்வார் சொல்கிறார். திருமங்கையாழ்வார் வாழ்ந்த காலம் எப்போ? நாங்கள் போனப்பயே எவ்வளோ பாடுபட்டோம். இப்போ போனப்போ நானும் ரங்கநாதரும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சொன்னேன் போன தடவை உங்களுக்கு நான் போன பாட்டிலேயே நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இவர் எப்போ போயிருக்காரு? எந்த காலத்துலேயும். இவர் பிறந்தது கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி, 1200 1300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் போயிருக்காரு அந்த காட்டில். காட்டில் போய் ஒவ்வொரு 7 நரசிம்மரையும் நவ நரசிம்ம 9 நரசிம்மரையும் பார்த்து சேவிச்சு பண்ணியிருக்காரு. சேவிச்சு அங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்காரா பார்த்துங்க. அப்போ அதான் அவ்வளவு பெரிய திருமங்கையாழ்வார் கால் பாடாத இடம். 87 திவ்ய தேசத்தில் அவர் போய் பாட்டு பாடியிருக்காரு. அதில் செஞ்ச வைகுண்டமும் உண்டு. தேங்க்யூ. நாளைக்கு 3வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.